தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா. எனக்கும் சிரிப்பு வருது பாண்டியா, நானும் சிரிக்கட்டுமா? தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா. இவ டைலாக் பேசுறத பாத்து. ஆயிரம் ஆயிரம் ஆணை சேனை எதிர்த்து நின்றாலும் அண்ணாந்து தலை குனியாமல் எதிர்த்து நிற்கும் உன் வீரம் எங்கே, கம்பீரம் எங்கே, வெற்றி திருப்பார்கள். கம்பீரம் எங்கே? ஏய், ஆயிரம் ஆயிரம் ஆணை சேனை எதிர்த்து வந்தாலும் அண்ணாந்து தலை குனியாமல் எதிர்த்து நிற்கும் உன் வீரம் எங்கே, எந்திரம் எங்கே? கம்பீரம். அந்த பிள்ளைங்க ஏய், நீதான் சொல்லி கொடுக்காமா? தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா, நீ தலை நிமிர்ந்து நிற்பதை பார்த்து. எல்லாம் விதி பாண்டியா, விதி. ஊரே டப்பன் கொட்டானே. ரோல். நாட் ரோல். ப்ளீஸ் டெல் மீ தி டயலாக் ஒன்ஸ் மோர். சத்தியமா நான் யாரையும் குத்தி காட்டுறேன்னு நினைக்காதீங்க. ஒரு பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் அவமரியாதையும் அவன் புருஷனால மட்டும்தான் தெரிஞ்சுக்கோங்க. இங்க யார் இருக்கா? இங்க இருக்காங்க. ஐயோ, அவர் யாரு? ரெடி, ரோல், ஆக்ஷன். சத்தியமா நான் யாரையும் குத்தி காட்டுறேன்னு நினைக்காதீங்க. நான் குத்துறாடி சத்தியமா நான் யாரையும் குத்தி காட்டுறேன்னு நினைக்காதீங்க. சித்திடவா அதோட ஜாலியா சத்தியமா யாரையும் குத்தி காட்டுறேன்னு நினைக்காதீங்க. அது எப்படி எல்லா லேடிஸும் அழுகே வர மாட்டேங்குது? எனக்கு இது டவுட்டா இருக்கே, சரியில்லையே. ஒருவேளை ட்ரெண்ட் மாறிடுச்சு, நீங்க எல்லாம் அவங்க அளவுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சத்தியமா நான் யாரையும் குத்தி காட்டணும்னு நினைக்கல. ஒரு பொண்ணுக்கு கிடைக்கிற மரியாதையோ அவமரியாதையோ அவ புருஷனாலதான். புருஷனால் உங்களுக்கு தானா வராதா? சத்தியமா நான் யாரையும் குத்தி காட்டணும்னு நினைக்கலங்க. ஏதோ என்னால முடிஞ்சதுங்க. 4 தடவை திட்டுவேன், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. சத்தியமா நான் யாரையும் குத்தி காட்டுறேன்னு தப்பா எடுக்காதீங்க. ஒரு பொண்ணுக்கு கிடைக்கிற நல்ல பேரும் கெட்ட பேரும் அவங்க புருஷனை வச்சுதான். நான் இத்தனை நாளும் என் புருஷன், என் குழந்தை, என் குடும்பம்னு தப்பா இருந்துட்டேன். தப்பா இருக்கு மேடம். உங்க புருஷன் சொல்லாம என்ன? ஒரு பொண்ணுக்கிற மரியாதையும் அவமரியாதையும் அவன் புருஷனால இருந்தான்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பண்றதுலாம் ஒரு தொழில் இல்ல ரமேஷ். நானும் உங்களை மாதிரிதான் முதல்ல காத்தாடி சுத்தி காத்தாடி சுத்தி டீல் வச்சீங்களா? நான் பண்ணலாம் ஒரு தொழில் இல்ல ரமேஷ். நானும் உன்ன மாதிரிதான் முதல்ல கையில காத்தாடி குச்சிருந்தேன். கையில காத்தாடி நான் பண்றதுல தொழில் இல்ல ரமேஷ். நான் உன்ன மாதிரி சுத்தி நின்றேன். காத்தாடிச்சு கையில கத்தி குத்து எவனுக்காக நான் எனக்காக எவனோ குத்து நின்றேன். இப்போ எவனுக்காகவும் நான் குத்து நிற்கிறேன். சரியில்லை மச்சே, கலீஜ் மச்சே. ஐயோ இங்க வர விடாங்க. முதல்ல உன்ன மாதிரி தான் ரமேஷ். நானும் சுத்தி எவனோ ஒருத்தர் எனக்கு ஒருத்தர் கொண்டு இப்ப எனக்கு ஒருத்தர். ரமேஷ் நான் பண்றதெல்லாம் ஒரு தொழிலா இல்ல ரமேஷ். தொழிலா இல்லையா? சரி, வேற மாதிரி ஏதாவது பண்ணலாமா? நான் பண்றதெல்லாம் தொழில் இல்ல ரமேஷ். நானும் உங்களை போலதான் சும்மா சுத்திட்டு இருந்தேன். காத்தாடி பண்ணிக்கிட்டு கையில பொருள் குத்துட்டாங்க. அன்னைக்கு எடுத்ததுதான், இன்னைய வரலாம் வைக்கவே இல்ல. என்ன காப்பாத்திக்கிறதுக்காக யாரும் கொண்டு இருந்தேன். யாருன்னு தெரியல. அவனை காப்பாத்துறதுக்காக உன்னை கொல்லான்னு படிச்சு டிகிரி வாங்கி வேலை கிடைக்காம மூட்டு தூக்குறவங்க டீ கடையில வேலை செய்யறதாவும் இருக்காங்க. ஏன் லோன் வாங்கிட்டு ஹோட்டல் கடையில கூட வேலை செய்யறாங்க. கிறிஸ்துமஸ். நான் மட்டும் படிச்சிருந்தேன் ஒரு டாக்டர் ஆகும். துறவையான பசங்க வந்து சீட்டு கிடைக்காத கஷ்டப்படுறாங்க. அவங்க எல்லாம் கிடைச்சிருந்தா லாரி டிரைவரோ கூலி வேலையை செய்ய மாட்டாங்க, நல்லா உயர்ந்திருப்பாங்க. இட்ஸ் பாசிபிள் பிகாஸ் டு them very important dialogue for the qualification everything already. எனக்கு மட்டும் சீட்டு கிடைச்சிருந்தா நான் ஒரு டாக்டர் ஆயிப்பா. ஆனா இப்ப எனக்கு கிடைக்கல. மணி அடிச்சிருச்சு. நல்லா சொன்ன, நீங்க டாக்டர் ஆயிட்டீங்க. கல்வியை விக்கிறதுக்கு நீங்க யாரா? அங்க யாரா? அங்க யார்? கல்வியை விக்கிறதுக்கு நீங்க யாரா? இங்க பார்த்து சொல்லுங்க. ரெடி, ரோல். அப்படியே சொல்லுங்க. ரெடி. கல்வியை விக்கிறதுக்கு நீங்க யாரா? எல்கேஜி படிக்கிறேன்னா கூட 10,000 ரூபாய் கேக்குறீங்க. பிஞ்சு மனசுல பிஞ்சு மனசு, அந்த பிஞ்சு மனசுல திராவத்தை ஊத்தி சித்திரவதை பண்றீங்களா? ரெடி, நேரா பாரு. பைக் விடுவோம். ரோல், ஆக்ஷன். கல்வி வைக்கிறது நீங்க எங்கடா? சாதாரண நீங்க எங்கடா? அவங்க அங்கேயே வந்துட்டாங்க பாரு.
கல்விக்கு நீங்க யாரோ பாவீங்களா? சாதாரண எல்கேஜி கல்விக்கு ஏன் பாவீங்களா? கல்விக்கு நீங்க யாருடா? சாதாரண கல்விக்கு நீங்க நீ ஸ்லோவா பேசுறேன் கேட்டா பாத்துல பேசுறேன் கேக்குறேன். இல்லடா நான் சொல்றது கோவமா பேசுறா. கல்வி வைக்கிறதுக்கு நீங்க யாரா? ஒரு எல்கேஜி படிக்கிறதோ 10,000 ரூபாய் கேக்குறா பாவீங்களா? ஒரு அதுக்கப்புறம் மறந்துச்சு. அவன் வந்தான் நீ செத்து. கல்வியை விக்கிறதுக்கு நீங்க யாரா? அந்த டைலாகா? ஆக்ஷன். கல்வியை வைக்கிறது நீங்க யாரா? எல்கேஜி படிக்கிறது கூட 10,000 ரூபாய் கேட்டுக்கிறீங்க. படிப்பு திராவ ஊத்தி எடுக்கிறீங்க. படிப்ப ராவ தெரியுங்க. எங்கடா நீ? கல்வி வைக்கிறதுக்கு நீங்க யாரடா? எல்கேஜி கூட 10,000 ரூபாய் கேக்குறீங்க. கார் விக்கிற மாதிரி பஸ் விக்கிற மாதிரி கல்வி விக்கிறீங்க. பொறுமையா பேசி முடிச்சு மைக் கொடு. ஸ்டார்டிங் சொல்லுங்க. ஸ்டார்டிங் வந்து கல்வி விக்கிறதுக்கு நீங்க யாரா? ஸ்டார்டிங் கல்வியை விக்கிறதுக்கு நீ யாரா? கல்வி விக்கிறதுக்கு நீ யார்? ஃபர்ஸ்ட் டைம் சொல்லு, கனராம சொல்லு, ஆக்ஷன். ஆவேசமா பேசு. ஏதோ பெரிய இஷ்யூல ஆயிராது. ஜெனரல் டயலாக் கொடுத்துருக்கலாம். ஆக்ஷன். ஆக்ஷன். கல்வி வைக்கிறது நீங்க யாரா? ஒரு பிஞ்சு குழந்தைய கூட எல்கேஜி படிக்கிறதுக்கு கூட திராவிடெல்லாம் ஊத்தி இது பண்ணி. திராவிடா என்ன விட்டுருப்பா ராஜா. கல்வி வைக்கிறது நீங்க யாரா? எல்கேஜி படிக்கிற பசங்களை கூட 10,000 கேக்குறீங்களே, திரவ ஊத்த எரிக்கிறீங்களே, இது நியாயமாடா? நியாயமா? நியாயம் இல்ல, நியாயம் வேணும். நியாயம் வேணும். ஐயா கேக்குற கொடுத்துடலாம். பஸ் அங்க பஸ் 1 2 3. பிரியா எனக்கு நீ தேவைப்பட்ட வந்துரு பிரியா. சாருக்கு நீ தேவையா? பிரியா நீ தேவைப்படுறதோட வந்து அதிகமாக எனக்கு கிடைக்குது. நீ எங்க கிடைக்குது? பிரியா நீ நாளைக்கு வா பேசிக்கலாம், பேசிக்கலாம். பிரியா நமக்கு என்ன தேவைப்படுதோ சில டைம் கிடைக்காது. நான் உருவெடுக்க ஆரம்பிச்சேன்னா உரு தெரியாம போயிடுவேன். ரெடி 1 2 3. டாக்டர் கிட்டயும் வக்கீல் கிட்டயும் போய் சொல்லக்கூடாது. ஆனால் நான் உருவெடுக்க ஆரம்பிச்சேன்னா நீ உரு தெரியாம போயிடுவ. சொல்லுங்க. டாக்டர் கிட்டயும் வக்கீல் கிட்டயும் போய் சொல்லக்கூடாது. நான் அது போன டயலாக்டா. நான் உருவெடுக்க ஆரம்பிச்சேன்னா நீ உரு தெரியாம போயிடுவ. சொல்லுங்க. ஆக்ஷன். டாக்டர் கிட்டயும் வக்கீல் கிட்டயும் போய் சொல்லக்கூடாது. நான்